சார் 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணி சார், நாசர் சார், அம்மாகிரீசன் சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதா பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த படம் அம்மாகிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டா என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தையே அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் பிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளா பார்த்து கதை சொல்லி கடைசியா சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சக்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோட வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதை ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்துல 2 வில்லன், நான் ஒண்ணு, வின்சென்ட் அசோகன் சார் ஒண்ணு. பட் நான் தான் படம் ஃபுல்லா இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்னு எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோட உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேர் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துறீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவங்க ட்ரூவோட படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமா அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிருவாங்களா, எந்திரிச்சே போகாம உட்கார்ந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால கேட்கிற பெரிய அவார்டு இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனா செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால இந்த படத்துல ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும், அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணுங்கள் படம் வேற, எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்திருக்கீங்க. ஒரு கட்டத்தில் சொன்னாரு, இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர்கள் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையே எழுதும் போது எந்த வில்லன் ஆட போறான், சரி எழுதி வைப்போம் அப்படிதான் எழுதினேன் சார். ஆனா உண்மையிலே சொல்றேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணிருக்க முடியாது சார். அவ்வளவு அற்புதமா பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் குழந்தைய கைத்தட்டி மகிழ்றாங்க சார், அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நான் எப்பயுமே கண்ணாடியை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிட்டே இருப்பேன், யாராவது மாதிரி பாடிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்ட் பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். என்கிட்ட கார்ல வரவங்க என்னத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்காருப்பாங்க. என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி. என்றால் ஒரு நாள் ஒரு இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க, அதை நம்ம பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் எப்பயுமே பிராக்டிஸ்ல இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும். என்னை மிகப்பெரிய ஒரு டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்க தேசிக ராஜா படம் பார்த்திருப்பீங்க, கண்ணன் ஸ்டைலுக்கு நான் என்ன ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பா ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறைய வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துடைய வசன கருத்தா டிராவன்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குள்ளவங்களுமே பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்க படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேல இந்த படத்துல முதல் ரசிகனா இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் காமெடி கிங் சுந்தர்சி சார்ட்ட பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே, நம்ம இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, பல சீன்ல கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்ன அப்படின்னு. டேய் நீ இருக்குடா என்ன முடியல சிரிச்சுட்டு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பாரு. என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ் தான். அவர் ட்ரெஸ் பாத்திருக்கீங்களா?
ஏன் சார் இந்த ட்ரெஸ் போறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்ல சார் தலைவா, மெட்ராஸ்ல வந்து வருஷத்துக்கு 20 தான் வரும், 20 நானே பர்ச்சேஸ் பண்ணி விரும்பாரு. ஏன்னு கேட்டா இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துல இருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ்வளவு இதா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, ஆனா போடாம மாதிரி இருக்குன்றார். தயவு செய்து மேல வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் வெளிச்சது வாங்க சார். என்ன உண்மையிலே இந்த ட்ரெஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவாடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனால் எதையும் சொல்றேன்னா, வேலை செய்யும் போது நம்மள எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஃப்ரீயா இருப்பாரு. ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாதுங்க. சீன் பேப்பரை பார்த்துட்டு என்ன சீனுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிற வரைக்கும் ரவுண்டிங்லேயே வருவாரு. உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துறாரு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங்குமே. இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்துல வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்துல வர்ற மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்கு. நீங்க கேட்டு ரசிக்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்ப நீங்க பார்த்த பாட்டுலாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோடு இணைந்து நடித்த நண்பன் புகழ். புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன் தான். ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோக்கூடாதுன்னு நினைப்பா. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டா ஒரு ஹீரோங்க மாதிரி நடந்துக்க மாட்டா. அப்படியே சக ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவா. அப்படியே நான் எவ்வளோ பேர்ட்ட நடிச்சா கூட லேட்டஸ்டா நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமா ஆமா, ஏன்னா இந்த மேடைக்கு கூப்பிடும்போது புகழை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இல்ல ரவிமிரியான தான் நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி என்ன மேடை ஏற வச்சா. அப்படி அந்த அளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த ஃபங்க்ஷன், இந்த படம் இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மெயின் காரணம் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜர் உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்துல அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்துல. நாகராஜ் சார் இருக்காரு. அப்புறம் நம்முடைய தலைவா ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவு செய்து பிக்ஸ் பண்ணீங்க. நாகராஜ் இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணா கூட அதை ஈர்ப்போட ஒர்க் பண்றவங்க, இன்வால்வ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல. ஜிந்தா அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறாரு, அவரை குறைக்க மாட்டாரு. என்னுடைய ஃபாசில், இவரை எடிட்டர் ஆகிற பெருமை எனக்கு தான் சேரும். என்ன மிளகா படம் டைரக்ட் பண்ணும் போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியா இருந்து படத்தை ஃபுல்லா ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தோ அது மாதிரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்தில் மாறிட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேற யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்துல மியூசிக் சொன்னார்ல, அவரு டான்ஸ் ஆடி இருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்றாரு, என்ன பண்றாரே தெரியல, படம் ஃபுல்லா என்ஜாய்மெண்டா இருக்குனார்ல. அந்த ஃபைட்டு பேசப்படுதுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படிதான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுத்தினா கூட மூளையெல்லாம் அடிபட்டோம், மூளை மூடி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிபட்டோம். அவ்வளவு தெளிவாக என்ன சொல்லி கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சார். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்டேட்டுங்க காணுங்க, ஆர்டேட் இந்த படத்துல வந்து இருக்காரு இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பா பண்ணிருக்காரு. நீ படம் பார்த்தா தெரிஞ்சு. வாழ்த்துக்கள் ஆர்டேட் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்தோட டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்திருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன், நயன் பிரக்யா நயன், குட்டி நயன். நீங்க பிரக்யா 18 மாத்திங்க, பிரக்யா 8 பிரக்யா நயன். அவங்க இந்த படத்துல நீங்க ஏதோ ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்க நினைக்கிறீங்களா? அது இல்ல, இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணிருக்கோம். வழக்கமா ஹீரோயின் படம் ஃபுல்லா இருப்பாங்க, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாங் ஆடுவாங்க. ஆனா இவங்களே நான் பண்றேன் இந்த சாங்னு சொல்லி கேட்டு பண்ணிருக்காங்க. அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இந்த படத்துல அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களுக்கு சத்தியமா ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்ற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கை தட்டிட்டு எந்திரிச்சு போயிருவீங்க.
அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.